இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மக்கள் மருந்தகங்களால் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்கும் கூட்டம் பொள்ளாச்சியில் நடந்தது. இதில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். முதல் இன்னைக்கு சமையல் எரிவாயு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் தொடுப்புக்கு பிறகு இந்தியாவிற்கு வரக்கூடிய சமையல் எரிவாயுல ஒரு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் சவுதியிலிருந்து அதிகமாக, கட்டார்லேருந்து அதிகமாக நம்ம கேஸ் எல்பிஜிலாம் வருது. மத்திய அரசு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பல இடத்துல எங்கேயுமே விலை ஏற்றக்கூடாதுன்னு பல இடத்துல நம்ம முயற்சி பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக, அதாவது சர்வதேச சந்தையில் ப்ரைஸ் ஏறும் பொழுது சில இடத்துல வேறு வழி இல்லாமல் நம்ம ஏற்ற வேண்டியதாக வருது. இன்றைக்கி இந்த வார் அதிகமான பிறகு கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே மட்டுமே பிரெண்ட் குரூடு இன்னைக்கு கிட்டத்தட்ட 20% உயர்ந்திருக்குது. $91 வந்திருக்கு ஒரு பேரல். அதே நேரத்தில் கச்சா எண்ணெய் அதனுடைய ஓவரால் விலை உயர்ந்திருக்கு. எல்பிஜி கேஸ் விலை உயர்ந்திருக்கு. இன்றைக்கி நம்முடைய எண்ணெய் நிறுவனங்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய சப்சிடி இல்லாத கேஸ் சிலிண்டர் $913 ₹60 உயர்த்தப்பட்டு இன்றைக்கி $913 உயர்ந்திருக்கு. சில இடத்துல எதிர்க்கட்சி நண்பர்களுடைய குற்றச்சாட்டை பார்த்தோம். அதற்கு பதில் சொல்வதற்காக பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசுகிறோம். உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 இந்தியாவில் எல்பிஜி கனெக்ஷன் வெறும் 14 கோடி மட்டும் இருந்துச்சு. நாம் கடந்த 11 ஆண்டுகளில் அது 33 கோடியாக உயர்த்தியிருக்கின்றோம். 14 கோடி வீட்டில் இருந்த கனெக்ஷன் இன்றைக்கி 33 கோடி வீட்டில் இருக்குது. அதிகமாக இருக்குது, பயன்பாடு அதிகமாக இருக்குது. 45 விழுக்காடு நம்ம இம்போர்ட் பண்ணுற கேஸ் மட்டுமே அதிகமாக இருக்குது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பிரதமர் அவர்கள் சீரிய முயற்சினால் மேக்சிமம் ப்ரைஸை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சில காரணங்கள் நம் கையில் இருக்கக்கூடிய காரணங்கள் கிடையாது, இன்டர்நேஷ்னல் ரீசன்ஸ். இன்றைக்கி 913 சப்சிடி இல்லாத சிலிண்டரும், சப்சிடி இருக்கக்கூடிய சிலிண்டர் 613, ₹300 குறைவு. உஜ்வாலா திட்டத்தில் 10 கோடி சகோதரிகள் உஜ்வாலா திட்டத்தில் சிலிண்டர் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த சப்சிடி தொடரும். 12 சிலிண்டருக்கு ₹300 மத்திய அரசு சப்சிடி கொடுக்குறாங்க. அதையும் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி 503ல் ஒரு சிலிண்டருக்கு ₹100 மானியம் கொடுப்பதா சொன்னீங்க. இது கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரைஸ் உயருது. இன்னும் அந்த வார் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா 2-3 மாதத்துக்கு போகலாம். அதனால் நம்முடைய பொதுமக்களுக்கு கண்டிப்பாக தொந்தரவு ஏற்படும். அதனால் முதலமைச்சர் ஐயா அவர்கள் 503வது தேர்தல் வாக்குறுதியின்படி நீங்கள் 2021 சொன்னீங்க, இதுவரைக்கும் எல்பிஜி சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கல. நாம் ₹300 மானியம் 10 கோடி பேர்த்துக்கு மோடி ஐயா கொடுக்குறாங்க. அதனால் உடனடியாக தமிழகத்தில் எல்பிஜி சிலிண்டர் வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ₹100 மானியத்தை நீங்கள் உடனடியாக கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் வைக்கிறோம். கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு திரு சித்தராமையா அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், இன்னைக்கு மேகதாத்து அணைக்கான டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதை தயார் பண்ணுவதாக சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாங்க. எப்போ அறிவிச்சிருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி உறுதியான பிறகு அடுத்த நாள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்குள்ள மறைமுகமாக ஏதோ பேச்சுவார்த்தை நடந்தது போல் தெரிகிறது. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அடுத்த நாள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் மேகதாத்து அணைக்கான டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நாங்கள் தயார் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதனால் அறிவித்த நேரம் தப்பு, அறிவித்த முறை தப்பு, அறிவித்ததே தப்பு. தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரே வார்த்தையில் சொல்கிறோம், மேகதாத்து அணையை கட்டக்கூடாது என்று சொல்லுகின்றோம். காரணம், டெல்டா பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு பெரும் பிரச்சனை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதுவரை கண்டிக்காத எங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இதுவரை கண்டிக்கல, இதுவரைக்கும் பேசல. முதலமைச்சர் அவர்கள் வேணும்னே காங்கிரஸ் தன்னோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தினுடைய டெல்டா பகுதியினுடைய விவசாய நலனை அடமானம் வைத்து விட்டாரா என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதையும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். முதலமைச்சர் இதுவரைக்கும் பேசல. பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் முதலமைச்சரை கேள்வி கேட்கணும். எப்படி பக்கத்து மாநிலத்தில் டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்புன்னு அங்கே முதலமைச்சர் சொன்ன பிறகு ஒரு கண்டன குரல் கூட கொடுக்காம எப்படி நீங்கள் தமிழகத்தினுடைய நலனை காப்பாற்ற போறீங்க அப்படின்னு.